ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதில் நிறைய ஜாப்புக்கு அப்ளை கேட்டிருக்காங்க. 2024 இந்த ஜூலை 30 அப்ளை பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்குண்டான வினா விடைகளை நான் போட்டுட்ருக்கேன். இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். அறிவிப்பும் இன்றைக்கி வந்துருச்சு. கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையோடு படிங்க. ஓகே, தேங்க்யூ. ஆர்ஆர்பி அசிஸ்டண்ட், லோகோ பைலட், டெக்னீஷியன்கள் தேர்வு. ஆர்ஆர்பி தேர்வு. இந்திய ரயில்வே ஒரு கண்ணோட்டம். ரயில்வே துறை வினாக்கள். பொது அறிவு, இந்திய வரலாறு, இந்திய அம்சக்கலையில் வரலாறு, இந்திய அரசியல் அமைப்பு, புவியியல், பொருளாதார அறிவியல், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், விருதுகள், தலைவர்கள், முதன்மைகள், பண்பாட்டு முகமைகள், விளையாட்டு, பல்வகை வினாக்கள். பொது அறிவு வினாக்கள், முக்கிய தகவல்கள். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் இருக்கிற இது மாதிரி உங்களுக்கு வினா விடைகள் தொகுத்து போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். இதில் கணிதமும் உண்டு. பயன்படுத்தும் வில்லை எது? அறிவியல், இயற்பியல், ஆர்ஆர்பி தான். கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கேன். ஃபிசிக்ஸ் மற்றும் ஃபிசிக்ஸை மற்ற சப்ஜெக்டும் கலந்து வருது. தூர பார்வை குறையை நீக்கும். அறிவியல், இயற்பியல். தூரப்பார்வை குறையை நீக்க பயன்படுத்தும் வில்லை எது? குவிவில்லை. சூரிய கிரகணம் நிகழும்போது சூரியனுக்கும் புவிக்கும் இடையில் சந்திரன் இருக்கும். மின்மாற்றிகள் பயன்பாடு. ஏசி மின்னழுத்தத்தை உயர்த்த அல்லது தாழ்த்த பயன்படுகிறது. கதிரியக்கத்தை அளக்க பயன்படும் கருவி கவுண்டர், கைகர் எண்ணி. அணு எண் என்பது அணுவில் உள்ள எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கை. மின்தேக்கிகள் எதை தேக்கி வைக்கின்றன? மின்னூட்டத்தினை. நிலக்காற்று மற்றும் கடல் காற்று எதனால் உருவாகின்றது? வெப்பச்சலனத்தால். குழாயற்ற ஊதுகுழல் கருவி எது? ஹார்மோனியம். ஒரு சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை அளக்க உதவும் கருவி எது? அம்மீட்டர். ரேடியோ கதிர்வீச்சை கண்டுபிடித்த விஞ்ஞானி யார்? ஹென்றி பெக்குரல். ஒரு சிறிய பாதரச துளி கோள வடிவில் இருப்பதன் காரணம் என்ன? பரப்பு இழுவிசை. ஒரு லென்ஸின் திறன் அலகு என்ன? டயாப்டர். குளிர்சாதன பெட்டியில் பயன்படும் எளிதில் ஆவியாகும் திரவம் எது? பிரியான். 1 kWh என்பது கீழ்க்கண்ட எந்த ஒன்றின் அலகு ஆகும்? மின் ஆற்றல். எல்லா பொருட்களிலும் மிகவும் கடினமானது வைரம். சூரிய குடும்பத்தில் மிகவும் ஒளிச்செறிவான கோள் எது? வெள்ளி. நிலாவின் 2 மனிதர்கள் எப்போது
ஒருவருக்கொருவர் கேட்க முடியாது. ராமன் விளைவிற்கான காரணம் ஒளிச்சிதறல். ஒரு வைரம் பிரகாசமாக ஒளிர காரணம் அதற்கு உயர்ந்த ஒளிவிலகல் எண் மற்றும் குறைந்த மாறுநிலை கோணம். மின்இஸ்திரி பெட்டியின் அடிப்பக்கம் பளபளப்பாக தேய்க்கப்பட்டு இருப்பதன் முக்கிய காரணம் கதிர்வீசலால் ஏற்படும் வெப்ப இழப்பை குறைக்க, டிசி திறனை ஏசி திறனாக மாற்ற பயன்படும் எலக்ட்ரானிக் கருவியின் பெயர் மின்திருத்திகள். மின் அடுப்பில் உள்ள சூடேற்றும் பொருள் எதனால் தயாரிக்கப்பட்டுள்ளது? நைக்ரோம். ஆகாய விமானத்தை ஏரோப்ளேன் கண்டுபிடித்தவர் ஆர்வில் ரைட் மற்றும் வில்பர் ரைட். பால் என்பது கீழ்கண்டவற்றில் எதற்கு உதாரணம்? பால்மம். வெப்பமின் அடுக்கின் அடிப்படை தத்துவம் யாது? சீபெக் விளைவு. ஒளியின் அலைக்கொள்கையை கூறியவர் யார்? ஹைசென்ஸ். ஒளியின் அலைக்கொள்கையை கூறியவர் ஹைசென்ஸ். கோள்களின் இயக்கத்தை பற்றிய கெப்லரின் முதல் விதிப்படி கோள்கள் நீள்வட்ட பாதையில் இயங்குகின்றன. ஒளியாண்டு என்பதன் அலகு தொலைவு. அதிர்வெண்ணின் அலகு ஹெர்ட்ஸ். ஒரு தனி ஊசலின் அலைவு நேரம் நீளத்தை பொறுத்து குறைகிறது. பூமியின் ஒரே ஒரு துணைக்கோள் சந்திரன். நீர்ப்பரப்பின் மீது ஏற்படும் அலைகள் குறுக்கலைகள். ஒளிபெருக்கி மின் ஆற்றலை ஒளி ஆற்றலாக மாற்றும். ஒளி மூலத்தின் நிறமாலையை அழைக்கப்படுவது பட்டை நிறமாலை. எக்ஸ் கதிர்களின் மின்னூட்டம் ஓரலகு எதிர் மின்னூட்டம். டைனமைட்டை கண்டுபிடித்தவர் ஆல்பிரட் நோபல்.
ஆல்பிரட் நோபல். கிரையோஜெனிக் என்ஜின் பயன்படுவது ராக்கெட்டில். கிரையோஜெனிக் என்ஜின் பயன்படுத்துவது ராக்கெட்டில். தூய கருப்பு பொருளின் எதிரொளித்திறன் 0. ஜூல் எதற்காக அலகு? ஆற்றல். துகள் கொள்கை யாரால் உருவாக்கப்பட்டது? நியூட்டன். மிக குறைந்த வெப்பநிலையில் மின்தடையினை முற்றிலுமாக இழக்கும் பொருள்களுக்கான பெயர் மீக்கடத்திகள். பூமியின் சுழலும் வேகம் அதிகரித்தால் பொருளின் எடை குறையும். வெள்ளை நிற ஒளி கொண்டு ஒரு சிவப்பு படலத்தை பார்க்கும்போது பல வண்ணம் தோன்ற காரணமாய் நிகழ்வது குறுக்கீட்டு விளைவு. MIR என்பது ரஷ்ய விண்வெளி ஆய்வகம். நியூட்டன் அலகு எதன் அலகு ஆகும்? விசை. கணிப்பொறியின் ஐசி சிப்ஸ் பொதுவாக எதனால் ஆனது? சிலிக்கான். முதன்மை நிறங்கள் பிரைமரி கலர்ஸ் எனப்படுபவை சிவப்பு, நீலம், பச்சை. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களுள் அணு கொள்கையை உருவாக்கியவர். அட்டாமிக் தியரி. ஜான் டால்டன். புற ஊதா கதிர்கள் முதலில் உணர்ந்து அறிந்தவர் ஜேகான் வில்ஹெம் ரிட்டர். காற்றின் வேகத்தை அளக்கும் கருவி அனிமோமீட்டர். மிக அதிக மெல்லிய கம்பியாக நீட்டக்கூடிய உலோகம் எது? தங்கம். மின்சார பல்பில் பயன்படுத்தப்படும் கம்பி இழை எதனால் செய்யப்பட்டது? டங்ஸ்டன். கீழ்கண்ட உலோகங்களில் அறை வெப்பநிலையில் திரவமாக காணப்படும் உலோகம் எது? பாதரசம். அணுகுண்டு தயாரித்தலின் அடிப்படை தத்துவம் என்ன? அணுக்கரு பிளவு. மனிதனால் தயாரிக்கப்பட்ட முதல் செயற்கை இழை எது? ரேயான். சூரியனது வெப்பம் பூமிக்கு வந்து அடையும் முறை எது? வெப்ப கதிர்வீச்சல். ஒளி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் கருவி எது? மைக்ரோஃபோன். மின்சார சக்தியை எந்திர சக்தியாக மாற்றும் சாதனம் எது? மோட்டார். வெப்ப ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் கருவி எது? வெப்ப மின் இரட்டை. வெப்பம் பரவுதலுக்கான முறைகளில் அதிக வேக முறை என்பது வெப்ப கதிர்வீசல். திருப்புத்திறன் அலகு யாது? நியூட்டன் மீட்டர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எப்பொருளுக்கு மீட்சியல் பண்பு மிக குறைவு? ரப்பர். பெருக்கிச் சுற்றில் எதிர் பின்னூட்ட விளைவு என்ன? வெளியீட்டை குறைக்கும். AF சைகை அலையை RF ஊர்தி அலையில் மீது மேற்கு பொருத்தலுக்கு என்ன பெயர்? பண்பேற்றம். கடல் நீர் நீல நிறமாக தோன்ற காரணம் நீர் மூலக்கூறுகள் பிற நிறங்களை உறிஞ்சிக்கொண்டு நீல நிறத்தை பிரதிபலிப்பதால். AMU நிறையை ஆற்றலாக மாற்ற பொழுது வெளிப்படும் ஆற்றல் 931 MeV. ஒரு கதிரியக்க சிதைவு வீதத்திற்கு சமமான ஒரு கியூரி என்பது 3.7 × 10⁻10 சிதைவுகள் லிட்டர்.
ஒரு கதிரியக்க சிதைவு வீதத்திற்கு சம ஒரு கியூரி என்பது 3.7 × 10⁻10 சிதைவுகள். பி கதிர்கள் என்பவை அதிவேக எலக்ட்ரான்கள். தீய வினையை தடுப்பதற்கு கதிரியக்க பொருள்கள் ஈயப்பெட்டியில் சேமித்து வைக்கப்படுகின்றன. பயன்படுத்துவதற்கான காரணம் அது சிறந்த உட்கவரும் பொருள். பால்வழி திறன் என்றால் என்ன? அண்டத்தின் எண்ணற்ற விண்மீன்கள் திரள்களில் ஒன்று. பின்வருவனவற்றுள் காந்தமாக்கப்படவியலாத பொருள்கள் யாவை? காந்தமாக்கப்படவியலாத பொருள்கள் யாவை? கண்ணாடி, மரம், வெள்ளி இவையாவும். எந்த கோள் சூரியனிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது? நெப்டியூன். ஐன்ஸ்டீன் தனது எந்த கோட்பாட்டிற்காக நோபல் பரிசு பெற்றார்? ஒளிமின் விளைவு. பெரிஸ்கோப். நீர்மூழ்கி கப்பல் நீரில் மூழ்கியிருக்கும் போது நீரின் மேற்பரப்பை பார்க்க பயன்படும் கருவி எது? பெரிஸ்கோப். ஹைட்ரஜன் குண்டு எதன் அடிப்படையில் தயாரிக்கப்படுகிறது? அணுக்கரு இணைவு. தொலைக்காட்சி பெட்டியை கண்டுபிடித்தவர் யார்? ஜே.எல். பெயர்டு. தொலைக்காட்சி பெட்டியை கண்டுபிடித்தவர் ஜே.எல். பெயர்டு. கோடை காலத்தில் சாலைகளில் கானல் நீர் தோன்ற காரணம் என்ன? ஒளி பிரதிபலிப்பு. மின்கம்புகளைச் சுற்றி ரப்பர் உறை அமைக்கப்பட்டுள்ளதற்கு காரணம் என்ன? ரப்பர் எளிதில் மின்சாரத்தை கடத்தாது என்பதற்காக. ஒரு ஜெட் விமான இயந்திரம் வேலை செய்யும் அடிப்படை தத்துவம் என்ன? நேர்கோட்டு உந்தம். சூரியனின் வெப்பநிலை காண உதவும் விதி எது? ஸ்பானின் நான்படி விதி. ஸ்பானின் நான்மடி விதி. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு பின்வரும் எதற்கு பயன்படுகிறது? சரித்திரச் சான்றுகளின் வயதை காண. குறைக்கடத்தி என்பதற்கு உதாரணம் என்ன? ஜெர்மானியம். மின்னூட்டத்தின் அலகு என்ன? கூலும். டெசிபல் என்பது எதற்கான அலகு என்ன? ஒளிச்செறிவு. ஒரு பொருளின் எடை துருவங்களில் அதிகம். ஒரு பொருள் எந்த வெப்பநிலையில் வெப்ப ஆற்றலை வெளியிடாது? -273°. ஒரு கால்வனாமீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்றுவதற்கு ஓர் உயர் மின்தடையை தொடர் இணைப்பில் இணைக்க வேண்டும். ஆகாய விமான கட்டுப்பாடான அமைப்பினை பயன்படும் உலோகம் எது? டியூராலுமினியம். மின்காந்தம் தற்காலிக காந்தம் செய்யப்படும் உலோகம் எது? இரும்பு. உயர் மின் அழுத்த பொருள்களில் மேலுறையை தயாரிக்க பயன்படுவது சிலிக்கோன்கள். ஓசோன் படலம் எதிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது? புற ஊதா கதிர்கள்.
பாராமீட்டரில் பாதரசம் பயன்படுத்துவதன் காரணம் இது ஒரு சிறந்த வெப்ப கடத்தி. ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் அலையானது எதனை ஈடு செய்கிறது? ஆற்றல். ஒரு 100 வாட் மின்சார விளக்கு மின்சார ஆற்றல் நுகர்வதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் 10 மணி. சூரிய மண்டலத்தில் எந்த நட்சத்திர குடும்பம் சார்ந்தது? பால்வீதி மண்டலம். மின்சார விளக்கில் நைட்ரஜன் அல்லது ஆர்கான் குறைந்த அழுத்தத்தில் குறையளவு எதற்காக செலுத்தப்படுகிறது? இழை எரிந்து ஆவியாகாமல் தடுப்பதற்கு. எந்த மண்டலத்தில் ரேடியோ அலை எதிரொலிக்கப்படுகிறது? அயோனஸ். மின்னணு கணக்கிடும் கருவியின் இலக்க முடிவு காட்டும் அமைப்பில் பயன்படும் மின்னணு கருவி கீழ்வருவனவற்றில் எது? LED. திடீர் வளிமண்டல அழுத்த குறைவின் அறிகுறி புயல். ஒளி வேகமாக செல்லக்கூடிய பொருள் எஃகு. ஒரு மனிதன் முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றில் தன் முழு உருவத்தை பார்க்க கண்ணாடியின் குறைந்த அளவு நீளம் அவர் உயரத்துடன் ஒப்பிடும்போது பாதி அளவு இருக்க வேண்டும். நீங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடியை நோக்கி நடக்கும் வேகம் ஒரு வினாடிக்கு 10 சென்டிமீட்டர் என்றால் எவ்வளவு வேகத்தில் பிம்பம் உங்களை நோக்கி வரும்? 10 சென்டிமீட்டர் வினாடி. வெண்மை ஒளிக்கற்றை அதனுடைய வெவ்வேறு வண்ணங்களாக பிரிப்பது எது? நிறப்பிரிகை. குளிர்காலத்தில் ஒரு அறையின் உட்புற சுவரில் வெப்பநிலையை அறையில் உள்ள காற்றின் வெப்பநிலையோடு ஒப்பிட்டால் குறைவாக இருக்கும். எலக்ட்ரான்களை மிக உயர ஆற்றலுக்கு முடுக்குவதற்கு பயன்படுவது எது? சைக்ளோட்ரோன்கள். எக்ஸ் கதிரை கண்டுபிடித்தவர் யார்? ரான்ச்சன். போலாராய்டுகளின் பயன் என்ன? முப்பரிமாண தோற்றம். போலாராய்டுகள் பயன் என்ன? முப்பரிமாண தோற்றம். கடிகாரத்தின் ஊசல் செய்ய பயன்படும் உலோக கலவை எது? இன்பார். இரத்த அழுத்தத்தினை அளவிட உதவும் கருவி எது? ஸ்பிக்மோமோனோமீட்டர். சிக்மோமோனேட்டர். மின்தடை சுருள் கம்பிகள் தயாரிப்பில் பயன்படும் உலோகம் எது? மாங்கனீன். ஒளியின் செறிவை அளவிட உதவுவது எது? போட்டோமீட்டர். உந்தம் மாறுபாட்டு வீதம் எதற்கு நேர்விகிதத்தில் இருக்கும்? விசைக்கு. காமினி என்பது ஒரு அணு உலை. ஒரு மைக்ரான் அளவு என்பது 10⁻⁶ மீட்டர். குரோமோஸ்பியர் என்பது சூரியனின் வளிமண்டலம். ஒளிவிலகல் எண் அதிகமாக உடையது எது? வைரம். சோனார் கருவியில் பயன்படுவது ஒளி அலைகள். மாக்னசைட் எனப்படும் இயற்கை காந்தம் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? மக்னீசியா. மெர்க்குரி ஆவி விளக்கு தரும் ஒளியின் நிறம் என்ன? நீலம். பூமியின் புவியீர்ப்பிலிருந்து ஒரு பொருள் விடுபட்டு செல்ல தேவையான நேர்வேகம் எஸ்கேப் வெலனாசிட்டி 11.2 கிலோமீட்டர் வினாடி. வானம் நீல நிறமாக இருப்பதற்கு காரணம் என்ன?
வளிமண்டலத்தில் உள்ள தூசி துகள்களும். எக்ஸ் கதிர்கள் ஊடுருவ முடியாதது எது? ஈயம். சூரியனை சுற்றி பூமி சுழன்று வருவதை கண்டுபிடித்தவர் யார்? கோப்பர்னிக்கஸ். பனிக்கட்டியின் மேல் மனிதன் நடக்கும்போது வழுக்குவதாக இருப்பதற்கு காரணம் என்ன? உராய்வு இல்லை. பேனாவின் முனை பிளவுபட்டு இருப்பது தத்துவம் யாது? நுண்புழை ஏற்றம். ஒளியின் திசைவேகத்தை திசைவேகங்கள் ஏன் என அழைக்கப்படுவது எவ்வாறு? அகவொளி. ஜேம்ஸ் சாட்விச் எதனை கண்டுபிடித்தார்? நியூட்ரான். ஐன்ஸ்டீன் கீழ்க்கண்ட எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஜெர்மனி. எலக்ட்ரான்களை கண்டுபிடித்தவர் யார்? ஜே தாமஸ். இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் யார்? பெஞ்சமின் பிராங்க்லின். ஒளிப்பெருக்கி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஷார்ட். கீழ்க்கண்டவற்றுள் எந்த துறையில் எஸ். சந்திரசேகர் என்பவர் புகழ் பெற்றார்? வானியல். ஓட்டோ ஹான் என்பவர் எதற்கு பெயர் பெற்றவர்? அணுச்சிதைவு. சார்பியல் கொள்கை யாரால் உருவாக்கப்பட்டது? ஐன்ஸ்டீன். டாரிசெல்லி எதை கண்டுபிடித்தார்? பாரமானி. ஆகாய விமானம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1903. அணு எண் என்பது அணுவின் எண்ணிக்கையை குறிக்கும். ஏ அல்லது பி? உண்தகன என்ஜின்களில் கார்புரேட்டர் என்னும் அமைப்பு எதற்கு பயன்படுகிறது? காற்றை பெட்ரோல் ஆவியுடன் கலக்க. அனிமோமீட்டர் என்னும் கருவி எதனை அளக்க பயன்படுகிறது? காற்றின் வேகம். கிராஸ்கோகிராப் என்னும் கருவி எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? செடிகளின் வளர்ச்சியை கண்டறிவதற்காக. கிராவிமீட்டர் என்னும் கருவி எதனை கண்டறிய பயன்படுத்தப்படுகிறது? நீருக்கடியில் எண்ணெய் இருத்தல். பாத்தோமீட்டர் என்னும் கருவி எதனை கண்டறிய பயன்படுகிறது? கடலின் ஆழத்தை கண்டறிய பயன்படுகிறது. ஹைக்ரோமீட்டர் என்னும் கருவி எதனை உறுதிப்படுத்த பயன்படுகிறது? காற்றில் உள்ள ஈரப்பதம். லாக்டோமீட்டர் என்னும் கருவி எதனை அளக்க பயன்படுகிறது? பாலின் தூய்மை. பைரோமீட்டர் எதனை அளக்க பயன்படுகிறது? தொலைவில் உள்ள பொருளின் அதிக வெப்பநிலை. ரேடியேட்டர் என்பது என்ன? குளிர்விக்கும் கருவி. சிஸ்மோகிராப் என்னும் கருவி எதனை குறிக்க பயன்படுகிறது? பூகம்பத்தின் அதிர்வு வேகம். ராடார் என்னும் கருவி எதனை கண்டறிய பயன்படுகிறது? பறக்கும் விமானம். போட்டோமீட்டர் என்பது எதனை அளவிட பயன்படுகிறது? ஒளியூட்டுத்திறன். சாக்கரிமீட்டர் எதனை கண்டறியப்படுகிறது? ஒரு கரைசலில் உள்ள சர்க்கரையின் அளவு. E.mc² என்பது ஐன்ஸ்டீன் விதி. ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான ஓர் எதிர்விசை உண்டு. இது நியூட்டனின் விதி. 3. பூமியிலிருந்து சூரியன் தூரத்தை அளக்க பயன்படும் கருவி செக்ஸ்டன்ட். வலைப்பரப்பை கர்வேச்சர் அளவு பயன்படுத்தப்படும் கருவி எது? ஸ்பியரோமீட்டர். ஆல்பா துகளின் சுமை டேஷ் சுமையாகும். நேர்மின். ஆல்பா துகளின் சுமை டேஷ் சுமையாகும். நேர்மின். ஒரு விமானம் 900 மைல் வேகத்தை
8 ஒலி இருக்காது. ஏனெனில் விமானத்தின் வேகம் ஒலியின் வேகத்தை அதிகமாக உள்ளது. ஒலியின் வேகத்தை விட அதிகமாக உள்ளது. வௌவால் இருட்டில் எவ்வாறு வேகமாக பறக்கிறது? நம் காதுகளால் கேட்க முடியாத ஒரு வகை சத்தத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த ஒலியின் எதிரொலியால் தடைகளை அறிந்து கொள்கிறது. சந்திரன் காற்று மண்டலத்தை பெற்றிருக்கவில்லை. ஏனெனில் அதன் தடிப்புத்தன்மை குறைவானது. மலை உச்சியில் உருளைக்கிழங்குகள் வேக அதிக நேரம் எடுத்துக்கொள்கின்றன. ஏனெனில் அங்கு காற்றின் அழுத்தம் மிக குறைவாக உள்ளது. மின் உருகு இழைகள் ஃபியூஸ் வயர் குறைந்த உருகுநிலை. ஒரு பொருள் துருவங்களில் இருப்பதை காட்டிலும் பூமத்திய ரேகையில் இருக்கும்போது எடை சிறிது குறைவாக காணப்படுகிறது. ஏனெனில் பூமத்திய ரேகை புவியீர்ப்பு சக்தி துருவங்களில் உள்ளதை காட்டிலும் குறைவானதாகும். வெள்ளை துணிகள் கோடை காலத்திற்கு ஏற்றதாக கருதப்படுகிறது. ஏனெனில் அவை சூரிய வெப்பத்தை ஈர்க்காது. மை உறிஞ்சும் காகிதம் மையை உறிஞ்சிக் கொள்கிறது. ஏனெனில் அது சிறிய துவாரங்களை பெற்றிருக்கிறது. இடி முழக்கத்தினை கேட்பதற்கு முன்பாக நாம் மின்னல் ஒளியினை பார்க்க முடிகிறது. ஏனெனில் ஒளியின் வேகம் ஒளியின் வேகத்தை காட்டிலும் விரைவானது. ஒரு ரயில் தண்டவாளங்களுக்கு இடையில் சிறிதளவு இடைவெளி விடப்படுகிறது. ஏனெனில் கோடையில் வெப்பத்தினால் இரும்பானது விரிவடைந்து வளையாமல் இருப்பதற்கு அவ்வாறு செய்யப்படுகிறது. சமவெப்ப நிலையில் நீரை காட்டிலும் நீராவியாக உடம்பில் ஏற்படும் புண் மோசமானது. ஏனென்றால் அந்த வெப்பநிலையில் அதிக கலோரிகள் வெப்பத்தை அது கொண்டிருக்கும். கடல் நீர் உப்பாக உள்ளது. ஏனெனில் ஆறுகள் கடலில் கலக்கும்போது உப்புகளையும் சேர்த்து கொண்டு வருகின்றன. ஒரு கண்ணாடியை வெப்பப்படுத்தும் போது உடைந்து விடுகிறது. ஆனால் உலோகங்கள் அவ்வாறு உடைவதில்லை. ஏனெனில் கண்ணாடி ஒரு அரிதில் கடத்தி. மின்சார ஹீட்டர்களில் தாமிரம் பயன்படுத்தப்படுவதில்லை. ஏனெனில் இது அதிக வெப்பநிலையில் உருகிவிடும். ஒரு மின்சார விளக்கு உடையும் போது சத்தம் உண்டாகிறது. ஏனெனில் அதில் பாதி இடம் வெற்றிடமாக இருக்கும். வானம் நீல நிறமாக காணப்படுகிறது. காற்றில் உள்ள தூசிகள் சூரிய ஒளியை சிதறடிப்பதால். பெட்ரோல் எரியும் தீயை தண்ணீர் ஊற்றி அணைக்க முடியாதது ஏன்? பெட்ரோல் தீயின் வெப்பம் தண்ணீரை நீராவியாக ஒரு நொடியில் மாற்றிவிடும். பெட்ரோல் தீயின் வெப்பம் தண்ணீரை நீராவியாக ஒரு நொடியில் மாற்றிவிடும். ஒரு கம்பை பாதி அளவு நீரில் மூழ்கி அது வளைந்து காணப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன? ஒளி ஊடுருவல். மேகம் சூழ்ந்து இரவு குளிர்ச்சியாக இல்லை. ஏனெனில் மேகங்கள் வெப்பக்கதிர்கள் வெளிவிடுகின்றன. மிக குளிர்ந்த நீரினால் நிரப்பப்பட்ட பாத்திரத்தின் வெளிப்பகுதி ஈரமாக காணப்படுவது ஏன்? பாத்திரத்தை சுற்றியுள்ள காற்று குளிர்ச்சி அடைகிறது.
பாத்திரத்தை சுற்றியுள்ள காற்று குளிர்ச்சி அடைகிறது. வானத்தில் உள்ள விண்மீன்கள் கோள்கள் இவற்றை தெளிவாக காண பயன்படுகிறது. வானவியல் தொலைநோக்கி ஹென்றி மீட்டர் -1 என்பதன் எதன் அலகு ஆகும்? காந்த உட்புகுத்திறன். எக்ஸ் கதிர்கள் டேஷ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டன. ரான்டன். ஆங்ஸ்ட்ராம் என்னும் அலகு எதனை அளக்க பயன்படுகிறது? ஒளியின் அலைநீளத்தை. கீழ்கண்டவற்றுள் எதற்கு கலோரி என்னும் அலகு பயன்படுத்தப்படுகிறது? வெப்பவியல். தர்மாஸ் குடுவையின் இரு சுவர்களுக்கு இடையில் வெற்றிடம் அமைக்கப்பட்டு எந்த முறையினால் வெப்பம் இழக்கப்படுகிறது? வெப்ப பரவல். மின் விளக்குகளில் பொருத்தப்பட்டுள்ள இணைப்புகள் எந்த உலோகத்தினால் செய்யப்பட்டுள்ளது? டங்ஸ்டன். குளிர்சாதன பெட்டிகள் குளிர்விக்கும் பொருளாக பயன்படுத்தப்படும் இரசாயன பொருள் எது? திரவ அம்மோனியா. பாயில் விதி. P a 1/1/b. மின்னோட்டத்தினால் காந்த விளைவு ஏற்படுவதை கண்டறிந்தவர் ஓயர்ஸ்டெட். ஓயர்ஸ்டெட். தமிழ்நாட்டில் அணு ஆற்றல் உலை டேஷ் உள்ளது? கல்பாக்கத்தில். சூரியனின் நிறையை போன்று 1.4 மடங்கு அதிகமான நிறை கொண்ட விண்மீனும் சாதாரண நிகழ்வுகளால் வெள்ளைக்குள்ளர்கள் நிலையை அடைய முடியாது. இதை நிரூபித்தவர் சந்திரசேகர். நீர் உறையும் போது அதன் கன அளவு அதிகமாகிறது. துருப்பிடித்தல் ஒரு இரசாயன மாற்றம். சாதாரண வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள ஒரே உலோகம் பாதரசம். ஒரு ஆங்ஸ்ட்ரோம் என்பது ஒரு மீட்டருக்கு 10⁻⁻10. ஆங்ஸ்ட்ரோம் என்பது 10⁻⁻10. சூரியன் உதிக்கும் போது சூரியன் மறையும் போதும் வானம் சிவப்பாக தோன்ற காரணம் சிவப்பு ஒளி குறைவாக சிதறுவது. கோள்களுக்கு இடையேயான ஈர்ப்பு விசையை முதலில் சரியாக கண்டறிந்தவர் கெப்லர். கோள்களுக்கு இடையேயான ஈர்ப்பு விசையை முதலில் சரியாக கண்டறிந்தவர் கெப்லர். தண்ணீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் 4190 Jkg-1 K-1. ஒரு ஏசி ஜெனரேட்டர். மாறும் மின்னோட்டம். இந்தியாவில் முதலில் மொபைல் ஃபோன் செய்யப்பட்டிருந்து எந்த மாநிலம் எது? கொல்கத்தா. செல்போனின் தந்தை என்று கூறப்படுவது மார்ட்டின் கூப்பர்.
செல்போனின் தந்தை என்று கூறப்படுபவர் மார்ட்டின் கூப்பர்.